வெல்கம் டு தமிழா டுட்டோரியல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெப்சைட்டில் என்னென்ன லாங்குவேஜெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, மெயினாக என்னென்ன லாங்குவேஜ் தேவை அப்படிங்கிறத வாங்க லைவாக பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript, PHP இது 4 லாங்குவேஜ் வச்சு தான் வெப்சைட் ரெடி பண்ணுறாங்க. பேசிக்காக இந்த HTML, CSS தான் மெயினாக ஒரு வெப்சைட்டுக்கு தேவைப்படுது. அடுத்து JavaScript, அடுத்து PHP. HTMLக்கு CSS எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் இதில் இருக்கிற கண்டென்ட்டு அண்ட் இமேஜஸ் எல்லாமே, லோகோ எல்லாமே HTML வச்சு தான் இந்த கண்டென்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க ஒரு வெப்சைட்டுக்கு. இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா HTML வச்சு தான் இந்த கண்டென்ட் எல்லாமே ஆகுது. நான் வெறும் HTML வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் மட்டும்தான் எனக்கு இருக்கும். இந்த லோகோலாம் அப்படியே சென்டரில் அலைன் ஆகிருக்கும், கரெக்டாகவே எதுவுமே இருக்காது. ஒரு பேஜை பார்க்குறதுக்கு ஒரு டிசைனிங்காகவே இருக்காது. அதுக்கு தான் HTML. CSS யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு பேஜில் இந்த லோகோ ரைட் சைடில் தான் இருக்கணும், எனக்கு இந்த பட்டன்ஸ் இந்த கலரில் எல்லாமே, பேக்ரவுண்ட் பிளாக்கு, சென்டரில் இந்த பட்டன்ஸு எல்லாமே CSS யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இந்த டிசைனிங்லேருந்து எல்லாமே பேசிக்காகவே ஒரு வெப்சைட்டு HTML, CSS வச்சுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த JavaScript. இந்த JavaScript எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த PHP எதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா JavaScript ஒரு சில வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, அலர்ட் மெசேஜ் வரும் நம்ம உள்ள போனோன்னே. பேசிக்காக ஒரு அலர்ட் மெசேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது ராங்காக இருந்துச்சுன்னா அலர்ட் மெசேஜ் ரெட் கலரில் வரும். அடுத்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷன், இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எல்லாமே JavaScriptல தான் ரெடி பண்ண முடியும். அதுக்கு தனியாக நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த HTML, CSS பேஜிலே அதுக்கு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட்டு ரெடி பண்ணணும். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு HTML எப்படி யூஸ் பண்ணணும், CSS எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு அட்ரஸில் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எல்லாமே JavaScriptல தான் நம்ம பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா PHP. இந்த PHP எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இங்கே கொடுக்குற அட்ரஸ் டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் PHP யூஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற அட்ரஸ் PHP, நம்ம கொடுக்குற இமெயில் ஐடி அண்டு நேமு, அட்ரஸ்ஸு எல்லாமே அவங்களோட, நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ ஒரு அப்ளிகேஷன், ஜாப் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறனாலும் நம்ம அனுப்புகிற எல்லாமே அவங்களுக்கு டேட்டா பேஸில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். அதுக்கு எல்லாமே PHP தான் யூஸ் பண்ணுவாங்க. இதான் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறது, அது எதில் ரெடி பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.